அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உத்தாலகரின் வரலாறு என்ற தலைப்பில் ஆனந்தராஜ் ஐயா வகுப்பெடுக்க இருக்காங்க. ஐயா, நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டத்துல ராமருடைய மனநிலையை சரி பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் வசிஷ்டர் சொல்லிக்கிட்டே வராரு. நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க பண்ணக்கூடிய பயிற்சி முறைகள் அதெல்லாம் கொடுத்து இவரோட மைண்டை உறுதிப்படுத்துறதுக்காக வசிஷ்டர் சொல்லிக்கிட்டே வராரு. நம்ம இந்த வாரம் உத்தாலகருடைய வரலாறு பார்க்கணும். இவர் யோக மார்க்கத்துல அதன் வழியாக போய் நம்ம சொல்றோம் இல்லையா, 3 மார்க்கங்கள். அந்த 3 மார்க்கத்துல ஒரு யோக மார்க்கம் வழியாக பயணிச்சவர். யோக மார்க்கத்தை முறைப்படி பயின்று அதன் மூலமாக ஆத்ம விசாரம் பண்ணி சமாதி நிலைக்கு அடைஞ்சவர். நம்ம 3 மார்க்கத்தையும் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மார்க்கமும் அது எப்படி பயணிச்சு எப்படி போகும் அப்படிங்கிறது. பக்தி அப்படிங்கும்போது அதுல ரொம்ப நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது கடைசியா அது அடையக்கூடிய இடம் சரணாகதி. ஞானம் அப்படிங்கிறது அது ஆத்ம விசாரம் தான், அதுக்கு ரொம்ப முக்கியம். அது சென்று அடையக்கூடிய இடம் மனநாசம். யோக மார்க்கம் பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். யோக மார்க்கத்துல நிறைய பயிற்சிகள், அதை அஷ்டாங்க யோகம் அப்படி சொல்லுவாங்க. யோக மார்க்கத்தின் 8 அங்கங்கள் அப்படின்னு பதஞ்சலி எழுதுனது. அதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்க இந்த பயிற்சி அது கடைசியா சமாதியில முடியும். உத்தாலகர் யோக மார்க்கத்தில் பயணிச்சு இந்த சமாதி நிலைக்கு போனவர். அவரை பத்தி இங்க சொல்றாரு. ஆனா நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு மார்க்கமும் தனித்தனி தான், இது ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆன்மீகத்துல அப்படி இல்லை. யோக மார்க்கத்துல இருக்கவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு ஆத்ம விசாரம் பண்ணுவாங்க. அதாவது தியானம் கடந்து சமாதிக்கு முன்னாடி ஆத்ம விசாரம் பண்ணுவாங்க. ஆத்ம விசாரங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மனசை கடைசியா நீங்க ஜெயிக்கிற ஒரு இடம்தான். அதுதான் ஆத்ம விசாரம்ங்கிறது. இது பக்திலையும் உண்டு, யோகத்திலையும் உண்டு, ஞானத்திலையும் உண்டு. எந்த வழியிலையும் நீங்க அதை செய்யாம மனசை கடக்க முடியாது. ஏன்னா மனசை கடக்கிறது தான் கடைசி. சரணாகதிங்கிறதும் மனம் இல்லாத நிலைதான். சமாதியும் மனம் இல்லாத நிலைதான். மனநாசம்ங்கிறதும் மனம் இல்லாத ஒரு நிலைதான். 3 மார்க்கத்திலும் கடைசியில நீங்க விட போறது மைண்ட தான். இதுல தெளிவா இருக்கணும். உத்தாலகர் யோக மார்க்கத்துல ரொம்ப ஆழமா போய் அப்புறம் உள்முக விசாரம் பண்ணி அதுல இருந்தாரு. ஆனா இவரு ரொம்ப ஒரு புத்திசாலி எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு மனிதர் தான். கந்தமாதன மலை அதுல வசிச்சார். மலை பேரு கந்தமாதன மலை அப்படின்னு பேரு. இவர் ரொம்ப ஒரு அறிவாளி இல்லைனாலும் இந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உண்டு. இந்த உத்தாலகர் கதை என்னன்னா, சாதாரணமா வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள் நுழைஞ்சி இந்த யோக மார்க்கத்துக்குள்ள போய் உயர்ந்த நிலைக்கு வராங்கன்றதான் இவரோட கதை. அப்படி இவர் சாதாரணமா ஒரு ரொம்ப அறிவாளி இல்லை, ஆனா அந்த ஆன்ம நாட்டம் இவருக்கு உண்டு. இதான் ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்துல இந்த ஆன்ம நாட்டம் இருந்தா நம்ம நமக்கு பிடிச்ச மார்க்கத்துல இந்த பிரபஞ்சம் நம்மளை கூட்டுக்கிட்டு போகும். இவர் இந்த ஞான அடையணும், அந்த ஆன்ம நிலையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல உத்தாலகர் ரொம்ப ஆர்வமா இருந்தார். அப்ப என்ன பண்றாரு, இவர் யோக மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார். நம்ம யோக மார்க்கம் மூலமாக
அந்த மனமில்லாத நிலை சமாதி, அதுக்கு போலாம் அப்படிங்கிறது இதுதான் சொல்றாரு. அதுக்காக நிறைய தவம்லாம் இருக்கிறாரு. யோக மார்க்கத்தில் 8 அங்கங்கள் இருக்கு இல்லையா? யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தியானா, இப்படி வரும். தாரணா, சமாதி, அப்படி வரும். 8 அங்கங்கள். யோக மார்க்கம் எப்பவுமே உடம்பை ஆதாரமா வச்சு செய்யுது. உடம்பு மட்டும் இல்ல, மனசும் ஒத்துழைக்கணும். யோக மார்க்கத்துல நீங்க பண்ற பயிற்சிகள் எல்லாமே மன மூலமா பண்ற பயிற்சி, ஆனால் உடம்பை ஆதாரமா வச்சு பண்ற பயிற்சி. அதனால உடம்பும் உறுதியா இருக்கணும், மனசும் உறுதியா இருக்கணும். இல்லைன்னா நீங்க யோக மார்க்கத்துல பயணிக்க முடியாது. ரெண்டையுமே ரெடி பண்ணணும். உடல் மனம் இரண்டையும் ரெடி பண்ணணும். அதுதான் முதல்ல யமா அப்படிம்பாங்க. யமானா நீங்க செய்ய வேண்டியது என்னென்ன செய்யணும். பொய் சொல்லக்கூடாது, பிறரை பற்றி சிந்திக்க கூடாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப அடிப்படையான விஷயம். யோக மார்க்கத்துடைய முதல் படிக்கட்டு. இப்படி செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரெண்டு இருக்கும். இதுல ஒரு 5 இருக்கும், அதுல ஒரு 5 இருக்கும். கொல்லாமை, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள். இது 5 நீங்க செய்யக்கூடாது, இது 5 செய்யணும். இதன் மூலமாக உடம்பும் மனசும் சுத்தப்படும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம். செய்ய வேண்டிய 5 விஷயங்கள், செய்யக்கூடாத 5 விஷயங்கள். அப்போ உங்க உடம்பும் மனசும் கொஞ்சம் தயாராயிரும். அப்புறம் தான் 3வது படியில ஆசனம் சொல்லி கொடுப்பாங்க. போஸ்டியர். இந்த உடம்பை ஒரு குறிப்பிட்ட சூழலில் வைத்து ஆசனம் பிராக்டிஸ் பண்றது. இந்த ஆசனங்கள் தான் உடல் பயிற்சிகள். அதுல ரொம்ப உடம்பு உறுதியாகும். அப்புறம் இந்த உடம்பை நீங்க நல்லா உறுதிப்படுத்தின பிறகு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் அடிப்படையா சுத்தப்படுத்துறது. அதான் நியமம், யமம், யமா நியமா அப்படின்னு பேரு. அப்புறம் அது முடிச்ச உடனே உங்க உடம்பையே பல்வேறு பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள் கொடுப்பாங்க. அப்ப அங்க உங்க உடம்பு நல்ல உறுதியாயிடும். அதன் பிறகு பிராணாயாமா. அப்புறம் பாருங்க, உடம்புக்குள்ள இருக்க அந்த பிராண சக்தியை எப்படி சரி பண்றது. ஒண்ணு உடம்பு, இன்னொன்னு மனசு. ஒண்ணு வெளியே, ஒண்ணு உள்ள, அப்படி மாத்தி மாத்தி பிராக்டிஸ் கொடுப்பாங்க. யோக மார்க்கத்துடைய அமைப்பே அப்படிதான் இருக்கும். அப்போ வெளிப்புறமா செய்யக்கூடாதது, உள்புறமா செய்யக்கூடாதது, அப்படி அந்த நியமங்களை முடிச்சுட்டு அதன் பிறகு ஆசனங்கள்ங்கிற பயிற்சிகளை கொடுத்து அதை ரெடி பண்ணி அதன் பிறகு பிராணாயாமம் சொல்லி கொடுப்பாங்க. பிராணசக்தியை கட்டுப்படுத்துற விதங்கள், மூச்சு, அதெல்லாம் கவனிக்கிறது. இப்ப இவ்வளவு நீங்க பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் பிரத்யேகாரா. பிராணாயாமங்கிறது எண்ணங்களையும் பிராணசக்தியையும் கட்டுப்படுத்தும். பிரத்யேகாராங்கிறது மனசை வெளியே விடாம பண்றது. அது பேர் தான் பிரத்யேகாரா அப்படிங்கிறது. மனம் உள்முகமாவே திருப்புறது. யோக மார்க்கத்துல பிரத்யேகாரம்னா மனதை உள்பக்கமா திருப்புறது. அது வெளிப்பக்கமா இழுத்துட்டு போக கூடாது, புலன் வழி போக கூடாது. அப்படி ஒரு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அது பேரு பிரத்யேகாரான்னு பேரு. அப்புறம் தாரணா. தாரணானா மனம் வெளிப்புறமா போகாம நின்றும் அதை ஒருமுகப்படுத்துவாங்க. கான்சென்ட்ரேஷன், அதுதான் தாரணா. அப்புறம் அந்த ஒருமுகப்படுத்துறதுல இருந்து கொஞ்சம் விலகி இயல்பு நிலைக்கு கொண்டு வருவாங்க. அது தியானம். அது 7வது. 6 தாரணா, 7 தியானம். இந்த தியானத்துல தியானிக்கிறவன் இருப்பான். 8வது சமாதி. சமாதியில தியானிக்கிறவனே அந்த நபரே இருக்க மாட்டார். நம்மளுடைய அடையாளம் முழுக்க போயிடும். அதான் சமாதி. இப்படி உள்ளும் புறமும் சுத்தப்படுத்தி இந்த உத்தாலகர் யோக மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு இதெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணி அதன் பிறகு ஒரு ஆத்ம விசாரத்தை பண்றாரு. இப்போ ஒரு ஓரளவு சமாதி நிலையில அப்படியே நின்றுட்டு இருக்காரு.
முழுமை அடையல. தியானத்துக்கு அடுத்த நிலையில அப்படியே நிற்கும் போது அவருக்கு மனசு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் மனசு அசையுது அப்படின்னு யோசனை பண்ணி பாக்குறாரு. எல்லா பயிற்சிகளும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப அந்த ஆன்மாவை உணரக்கூடிய அந்த ஆத்ம பயிற்சி, அந்த உள்முக பயிற்சி அவருக்கு தேவைப்படுது. இப்ப அவரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறாரு. ஆன்மாவை உணரணும்னா என்னது? விஷயங்கள் புரிஞ்சு போச்சு. இப்ப ஆன்மாவை உணரணும், அதுக்குள்ள நுழையிறாரு. ஆன்மாவை நுழையிறத உணர்றதுன்னா எப்படி அப்படிங்கிறது. அப்ப உடல் உணர்வை தாண்டணும். உடல் உணர்வு நமக்கு எப்படி வருது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது மூலமா தான் நமக்கு வருது. அப்ப இது நாளும் என்ன, எவ்வளவு இருக்கு உள்ள? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாளும் இருக்கு. இது மனதின் அம்சங்கள், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படி சொல்லுவாங்க. மனதோடைய அம்சங்கள் இந்த நாளும். மனம்னா என்ன கூட்டம், புத்தின்னா எப்படி இதை செய்யலாமா அது செய்யலாமான்னு அசைகிறது, சித்தம்னா ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிறது, அகங்காரம்னா நான்கிற உணர்வு. இப்படி மனம் 4 விதங்களாக செயல்படும். இதையும் அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த மனதிற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய வாசனைகள், அந்த நுண்ணிய மனப்பதிவுகள் எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்ப இந்த மனம், வாசனைகள், பதிவுகள் மூலமாக இயங்கும் போது அந்த திரிபுடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திரிபுடி அப்படிம்போம். அதாவது காண்பான், காணப்படும் பொருள், காட்சி, மூணுமே வேற வேறையா தெரியும். இந்த மூணு உங்களுக்கு வேற வேறையா தெரியுதுன்னா உங்ககிட்ட மனம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது காண்பான், காணப்படும் பொருள், காட்சி, இது மூணு உங்களுக்கு வேற வேறையா தெரிஞ்சதுன்னா உங்ககிட்ட மனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப மனமற்ற நிலையில இது மூணு வேறையா தெரியாது. இது மூணு ஒன்னாயிடும். காணப்படும் பொருள், காண்பான், காட்சி, மூணு ஒன்னாயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை பத்தின எண்ணங்கள் உங்களுக்குள்ள வராது, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க நான் தென்னை மரத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பாருங்க, இங்க காண்பான் நான் தான் பார்க்கிறேன். அப்ப காண்பான் நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன், அது காட்சி. எதை பார்க்கிறேன்? தென்னை மரத்தை பார்க்கிறேன். அப்ப தென்னை மரம் காணப்படும் பொருள், சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க இல்லையா, அதுதான் காண்பான், காட்சி, காணப்படும் பொருள்ங்கிறாங்க. இது மைண்டோட வச்சு நீங்க பாத்தீங்கன்னா மூணு வேற வேற மாதிரி இருக்கும். நான்கிறது வேற மாதிரியும், பார்க்கறது இன்னும் ஒண்ணு, தென்னை மரம் இன்னும் ஒண்ணு. இப்படி மூணு வஸ்து இருக்கிறதா நமக்கு ஃபீல் ஆகும். யாரு? அஞ்ஞானிகளுக்கு. ஆனா ஞானிகளுக்கு மூணு விதமா தெரியாது. தெரியும், தென்னை மரம் வேற, நம்ம பார்க்கிறோம், நான் தான் பார்க்கிறேன், இதெல்லாம் தெரியும். ஆனா இது மூணு கிடையாது, ஒண்ணுதான்றத நம்ம உணர்ந்து பார்ப்போம். அப்படி பார்க்க முடியும். உங்ககிட்ட எண்ணங்கள் இல்லைன்னா, பதிவுகள் இல்லைன்னா, வாசனைகள் இல்லைன்னா நீங்க அப்படி பார்க்க முடியும். இல்லைன்னா அப்படி பார்க்க முடியாது. எனக்கு அப்படிலாம் பார்க்க வரல, எனக்கு எல்லாம் வேற வேறையா தெரியுதுன்னா உங்ககிட்ட எண்ணங்கள் இருக்கு, வாசனைகள் இருக்கு, மனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப வேற வேறையா தெரியாதான்னா வேற வேறையா தெரியும். தென்னை மரம் வேற, நான் வேற, நான் தென்னை மரத்தை பார்க்கிறேன், மூணு விஷயம் இருக்கு. மூணு வேற வேறையா தான் இருக்கும். இது வேற வேறங்கிற பாதிப்பு உங்களுக்குள்ள வராது. தென்னை மரத்தை பத்தின கருத்துக்களும் அதை பற்றிய பதிவுகளும் உங்களுக்குள்ள வராது. நான் அப்படிங்கிற கருத்தும் பதிவும் உங்களுக்குள்ள எழும்பாது. பார்க்கிறேங்கிற பதிவும் உங்களுக்குள்ள வராது. இப்படி எந்த வாசனையும் எந்த பதிவும் இல்லாமல் இந்த திரிபுடியை நீங்க பார்க்கும்போது எல்லாம் ஒன்னா தெரியும்.
சோ இந்த நிலையை வரும்போது உத்தாளகருக்கு ஒரு சஞ்சலம் வருது மனசுல. இப்படி நம்மளால பார்க்க முடியலையே, நமக்கு வேற வேறையெல்லாம் தெரியுது, இதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. ஏன்னா யோகமா பயிற்சி எல்லாம் பண்ணிட்டாரு, ஆனா மனசுல தெளிவு வரல, குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அவருக்குள்ள 2 கேள்வி வருது. சஞ்சலம் இல்லாத மனசை நம்ம எப்படி அடையிறது? ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். சஞ்சலம் இல்லாத மனம், மனம் எல்லார்கிட்டே இருக்கும், அது சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? சஞ்சலம் இல்லாத மனம் அது எப்படி நம்ம அடையிறது? ஒண்ணு. 2வது, சமாதினா சகஜ சமாதி எனக்கு பத்தாதுங்கிறார். உத்தாளகர் எதை விரும்புறாருன்னா, எனக்கு நிர்விகல்ப சமாதி வேணும். அவர் ரொம்ப உச்சத்தை ஆசைப்பட்டிருக்காரு. ஆன்மீகத்துல எப்பவுமே நம்ம கடைசி நிலையை தான் ட்ரை பண்ணணும், நடுவுல உள்ளதெல்லாம் போய் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. மனம்னா சஞ்சலம் இல்லாத ஒரு மனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு பாக்குறதுக்கு சஞ்சலப்படுற மனம் மாதிரி தெரிஞ்சா அதெல்லாம் பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளவுதான். சமாதினா நிர்விகல்ப சமாதி, அது கஷ்டம். ஆனா உத்தாளகர் அதுக்கு ஆசைப்படுறாரு. ஏன் அப்படின்னா, அவரு ரொம்ப ஒரு புத்திசாலி கிடையாது. அதனால அவருக்கு இந்த ஆன்மீகத்தில் ஆர்வம் வந்துடுச்சு. அதனால நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போறோம், நம்ம உயர்ந்த விஷயங்களை பிடிச்சிடலாமே, அந்த உயர்ந்த விஷயங்களுக்கு போயிடலாம், நம்ம நடுவுல போய் தங்கிடக்கூடாது எங்கேயும், அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே எண்ணமா இருந்திருக்கு. அப்போ இவரு கொஞ்சம் பகுத்தாய்வு பண்றாரு, அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. சஞ்சலம் ஏன் வருது, எங்க வருது அப்படின்னு பாக்குறாரு. அப்ப சஞ்சலம் வர்றது ஐம்பொறிகள்: கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய், தோல். இது 5ம் 5 உணர்ச்சி கொடுக்கும். இப்ப கண்ணு காட்சியை காட்டும், நாக்கு சுவையை காட்டும், தோல் தொடு உணர்ச்சியை காட்டும், மூக்கு வாசனையை காட்டும், காது சத்தங்களை காட்டும். இதனால நமக்கு டிஸ்டர்ப் ஆகலையே, அப்ப யாரு இது மூலமா வர விஷயங்களை வேற ஒண்ணா மாத்துறா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு, ஓ, நம்ம மனம்தான் இந்த 5 பொறிகள் கூட ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம அதை சரி பண்ணாம இதை சரி பண்ண முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. நம்ம எல்லாருமே நினைப்போம், இந்த அறிவு கருவிகள் தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நம்ம கண்ணோ, காதோ, மூக்கோ, நாக்கோ, தோலோ இதெல்லாம் ஒரு தப்பும் பண்ணலைங்க, அதனால பிரச்சனையே கிடையாது. இந்த 5 அறிவு கருவிகளையும் ஆன்மாவில் தவறிய மனம் இணைந்து செயல்படும் போதுதான் இந்த வாசனைகளும் பதிவுகளும் ஏற்படுது. இல்லைன்னா வாசனையும் கிடையாது, பதிவும் கிடையாது. வெறும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நீங்க மனநாசம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5 அறிவு கருவிகளும் அருமையா செயல்படும். நீங்க யாரை சந்திச்சாலும் எண்ணங்கள் வராது, எந்த சத்தமும் உங்களை தொந்தரவு பண்ணாது, எந்த வாசனையும் உங்களுக்கு தொந்தரவு பண்றது மனசுதான். இவர் யோக மார்க்கத்துல திருப்பி நுழைகிறாரு. நுழையும் போது இவருக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒரு ஒரு ஆபத்தான இடம் இருக்கு எல்லா பயிற்சி முறைகள்லயும். நீங்க ஞான மார்க்கம்னு எடுத்தீங்கன்னா அதுல ரொம்ப ஆபத்து மனோலயம். மனோலயத்துல போய் நம்ம மாட்டிப்போம். அங்க இருந்து நீங்க தீவிர பயிற்சி பண்ணலன்னா மனநாசத்துக்கு போக முடியாது. மனோலயம்ங்கிறது ஒரு மயக்கம். அதே மாதிரி சமாதிக்கு முன்னாடி தியானம் பண்றோம் பாருங்க, அது யோக மார்க்கத்துல ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். நிறைய பேர்
தியானத்துல சிக்கிடுவாங்க. சமாதிக்கு போக அவங்களுக்கு விருப்பமே வராது. அததாங்க உத்தாலகர் சொல்றாரு, நான் தியானத்துக்குள்ள போனேன். அதாவது அந்த 8 படிக்கட்டுல யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, அப்புறம் தியானம். இந்த தியானம் பண்ணும்போது 7வது படிக்கட்டுல நிற்கும் போது உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும். யோக மார்க்கத்துல அத உத்தாலகர் சொல்றாரு, எனக்கு நிறைய கலர் கலரா தெரிஞ்சது அப்படிங்கிறாரு. அப்புறம் நிறைய ஒளி கிடைக்கும், வெள்ளை வெள்ளையா தெரியும். நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெள்ளையா ஒரு லைட் வெளியே போற மாதிரி தெரியும். அப்புறம் எதிர்க்க வெள்ளையா நட்சத்திரங்கள்லாம் நம்மளை சுத்துற மாதிரி தெரியும். இதெல்லாம் தெரியும். அப்புறம் ஜட சமாதி வரும் தியானத்துல. அப்படியே 10 நாள் 15 நாள் கோமால அப்படியே படுத்துருவாங்க. ராமகிருஷ்ணருக்கு நிறைய நடந்தது. அவர் இந்த தியானம் ஓவரா பண்ணி மாட்டிக்கிட்டாரு. சோ அது உத்தாலகருக்கு நடக்குது. இது இவரால ஜீர்ணிக்கவே முடியல. என்னடா இது, நம்ம அப்படியே ஜடமா விழுந்துடணும், என்னென்னவோ காட்சி எல்லாம் தெரியுது. அப்ப அங்க மனம் தாரனால ஒருமுகப்படும். ஏன்னா பிரத்யேகாரா மனம் வெளியே போக விடாத பண்றது, தாரணா ஒருமுகப்படுத்துறது. ஒருமுகப்படுத்திட்டு நீங்க தியானம் பண்ணும்போது தாரனால ஒருமுகப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் தியானத்தில் காட்சிகளாக மாறும். அசந்து போயிருவாங்க அங்க வர காட்சிகள். நீங்க சமாதிக்கு போக மாட்டீங்க, அதுல மாட்டிப்பீங்க. அப்படிதான் உத்தாலகர் மாட்டிக்கிறாரு. இவரை குழப்பம் தாங்கவே முடியல. ஏன்னா சஞ்சலம் இல்லாத மனசு வேணும். சமாதி கிளம்பினவரு, அந்த பயிற்சியை தொடங்கினவரு தியானத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா ஆத்ம விசாரத்துல இறங்கிடுறாரு. நீங்க இதுக்கு மேலே நீங்க தியானம் பண்ணீங்கன்னா மாட்டிப்போம், நம்ம பிரச்சனை இல்லை. அங்க இருந்து அப்படியே வெளியே வந்துடணும். தியானத்திலிருந்து வெளியே வந்து ஆத்ம விசாரம் பண்ணி சமாதிக்குள்ள போகணும். நீங்க அப்படியே டைரக்டா போனீங்கன்னா இந்த மனம் ஒருமுகப்படுத்துற குணம் உங்களை சமாதியில இருக்க விடாது. அது திருப்பியும் இறக்கிறோம் கீழே. நீங்க இறங்கி வந்துருவீங்க. சமாதி போயிட்டு 8வது படிக்கட்டு போயிட்டு திருப்பி 7வது படிக்கட்டுக்கு வந்துருவீங்க. ஏன்னா 7வது படிக்கட்டு தான் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். 8வது படிக்கட்டை விட, சமாதியை விட தியானம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா சமாதியில உங்களுக்கு ஒரு காட்சியும் வராது, அங்க ஐயே இருக்காது, நான் அழிஞ்சிரும் முழுசா. ஆனா பிரத்யேகாரா, தாரணா, தியானா 3த்துலயும் நான் இருக்கும். அதுவும் தியானத்துல நான் ரொம்ப விஸ்வரூபம் எடுக்கும், விதவிதமான காட்சிகள் எல்லாம் கொடுக்கும். அதனால இங்க உத்தாலகர் என்ன பண்றாரு, இந்த காட்சியில இருந்து நான் விலகணும், எனக்கு வேண்டாம், எனக்கு மனம் வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த காட்சிகள் கொடுக்கும்போது நிச்சயமாக மன நாசம் அடையவே அடையாது. அந்த காட்சிகளை காமிச்சு காமிச்சு அது உயிர் வாழும். சமாதிக்கு நம்மளை அனுமதிக்காது. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, நான் ஆத்ம விசாரம் பண்ண போறேன்னு திருப்பியும் மலையில போய் உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீ யோக மார்க்கத்துல வந்து நீ தியானத்துல லாக்கான உடனே என்னை நீ பிடிச்சுக்கிற, நான் என்ன பண்ண போறேன், இப்ப நான் ஒருமுகப்படுத்த போறது இல்லை, ஆத்ம விசாரம் பண்ண போறேன். ஆத்ம விசாரம்னா மனசை கலைச்சு விட்டுறது, ஒருமுகப்படுத்துறது கிடையாது. அப்ப உள்முகமா விசாரிக்கணும். அப்ப என்ன பண்ணாரு, நீ பயிற்சியில போன உடனே உன் மனசு என்ன பண்ணுது, போய் ஒருமுகப்பட்டு அங்க போய் காட்சியை காமிக்குது. இவர் மனசுகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ தியானத்துல உட்கார்ந்தவன தானே என்னை ஒருமுகப்பட்டு நீ என்னை ஏமாத்துற, காட்சிகளை காமிச்சு. நான் இப்ப ஆத்ம விசாரம் பண்றேன், நீ எப்படி ஒருமுகப்படுறான்னு பார்ப்போம். ஆத்ம விசாரம் பண்ணா மனசு ஒருமுகப்படாது. ஏன்னா ஆத்ம விசாரங்கிறது வெறும் ஷேரிங், கலந்துரையாடல், புரிஞ்சுக்கிறது, மனசுகிட்ட பேசுறது. அதனால அங்க ஒருமுகப்பட வாய்ப்பே கிடையாது. இந்த 3 மார்க்கங்களில் இந்த ஞான மார்க்கம்
மிகச்சிறந்த மார்க்கம்ங்கிறது இந்த இடம் தான். உங்கள் மனம் விரிவடையும், ஒருமுகப்படாது ஞான மார்க்கத்துல. சோ அதே உத்தாளகர் மனசுகிட்ட பேசுறாரு. மூட மனமேங்கிறாரு. ஒரு முட்டாள் மனசா இருக்கிறிய நீ, நான் இவ்வளவு பயிற்சி கொடுத்தோம், நீ இப்படி உலகத்தில் உள்ள பொருள்கள் மேலேயே நீ போறியே அப்படின்னு கேக்குறாரு. அந்த மனசுகிட்ட பேசுறாரு. அதான் ஆத்ம விசாரம். அவருடைய மனசுகிட்டயே அவர் விலகி இருந்து பேசுறது. இது பேருதான் ஆத்ம விசாரம்ங்கிறது. தன்னோட மனசுகிட்ட தானே பேசுறது. இப்படி உலகத்துடைய பொருள்கள் மேல நீ ஈடுபட்டு அது பின்னாடி ஆசைவசப்பட்டு போறியே, இதனால உனக்கு என்ன பயன் இருக்கு, என்ன யூஸ் அப்படிங்கிற. நீ எங்க போனாலும் சரி, மனசுகிட்ட சொல்றாரு, நீ எங்க போனாலும் சரி, நீ பிரம்மலோகத்துக்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உனக்கு முக்தியும் கிடைக்காது, சாந்தியும் கிடைக்காது. ஏன்? நீ வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே கற்பனைகள், வாசனைகள், பதிவுகள். இததான் நீ வச்சிருக்கிற அப்படின்னு மனசுகிட்ட பேசுறாரு. இதானே நீ வச்சிருக்கிற. இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி முக்தி அடைய முடியும், அமைதி அடைய முடியும்? நீ இது உங்ககிட்ட இருந்தா என்ன, நீ என்னை திருப்பி வம்பளதான் மாட்டி விடுவ அப்படின்னு மனசுகிட்ட பேசுறாரு. ஏன்னா 5 அறிவு கருவிகளையும் மனமாகிய இந்த முட்டாள் தள்ளி தள்ளி விடுது, ஏதாவது வம்பா. அதுக்கு ஒரு 5 உதாரணங்கள் சொல்றாரு. அப்போ இந்த அறிவு கருவிகள் எந்த தப்பும் பண்ணலையே அப்படிங்கிற. ஆனா நீ என்ன பண்ற, மனசுகிட்ட சொல்ற, நீ என்ன பண்ற, இந்த 5 அறிவு கருவிகளையும் ஒவ்வொரு பலவீனம் ஏற்படுத்தி நீதான் மாட்ட வைக்கிற அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அப்ப அந்த 5 அறிவு கருவிகளுடைய தன்மைகள், உதாரணம் சவுண்டு யாரோடது? காதோட வேலை சத்தம். அதுக்கு அவரு மான சொல்றாரு. நீங்க மான் பாத்தீங்கன்னா 2 புல்ல கடிக்கும், எழுந்து லெஃப்ட் ரைட்ல பார்க்கும். நீங்க மான் வீடியோ பாருங்க, நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கு காதுல வர சத்தம் ரொம்ப பயமுறுத்தும். மான் காது மடலை திருப்பிக்கிட்டே இருக்கும் எப்பவும், ஏதாவது சிங்கம் வருதா. நீங்க ஒரு தண்ணி குடிக்கும் போது கூட மான் டக்குனு போய் குடிச்சிடாது, காதை அப்படி இப்படி 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 திருப்போம். இந்த நம்ம 5 அறிவு பொறிகள்ல காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது மான் தான். அப்படி எட்டி பார்க்கும், ஒரு புல்ல கடிக்கும், அப்படி எட்டி பார்க்கும், அப்புறம் ஒரு புல்ல கடிக்கும். இந்த மானை எப்படி பிடிப்பாங்கன்னா, ஒரு பக்கமா ஒரு வலையில இது பண்ணிட்டு இன்னொரு பக்கம் போய் சவுண்டு கொடுப்பாங்க. சத்தத்துக்கு மான் ரொம்ப பயப்படும். எதிர்புறமா சவுண்டு கொடுக்கும்போது இந்த பக்கம் வலையை வச்சு மானை பிடிச்சிருவாங்க. இப்படி மான் தன் காதில் கேட்கக்கூடிய சத்தத்தால் ஏமாந்துரும். இப்ப மனச சொல்றாரு, மனம் ஒரு சத்தத்தை இன்னொன்னா மாத்தி பயமுறுத்தி தள்ளி விட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு மான உதாரணம் காட்டுறாரு. சரி, தொடு உணர்வு. யானை, கும்கி யானைன்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ள ஒரு யானை பிடிக்கணும்னா கும்கி யானைன்னு ஒண்ணு ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க, பயிற்சி கொடுத்த ஒரு யானை. யானை தொடு உணர்ச்சியில ரொம்ப பலவீனமானது. அப்ப அந்த கும்கி யானை சவுண்டு கொடுத்த உடனே அங்க இருக்கிற பள்ளத்தை மறந்துடும் அந்த புது யானை. ஓ, நம்ம ஜோடி கூப்பிடுதுன்னு அது ஓடி வரும், அந்த பள்ளத்துல விழுந்துரும், யானை பிடிச்சிருவாங்க. இப்படி தோல்ங்கிற தொடு உணர்ச்சியில் மயங்கி தன் வாழ்க்கையை இழந்துரும் யானை. அதாவது மனம் எப்படி ஒவ்வொரு பொறிகளையும் ஏமாத்துதுங்கிறதுக்கு உத்தலகர் ஒண்ணு சொல்லிட்டு வர்றாரு. இது சாஸ்திரத்திலே உள்ளதுதான். அதாவது சத்தத்துக்கு மான், தோல் ஸ்பரிசத்துக்கு யானை. இன்னொன்னு ரூபம், வெளிச்சம், அதுக்கு விட்டில் பூச்சி. எங்கேயாவது லைட்டு, மழை காலத்துல பாருங்க, எங்கேயாவது நெருப்பு இருந்தாலும் அது நெருப்புங்கிறது விட்டில் பூச்சிக்கு தெரியாது, அது வெளிச்சம்னு அதுல போய் விழும். இது மனம் செய்யும் ஒரு ஏமாத்து வேலை. அதாவது கண்ணு அது ஒரு வெளிச்சம் தான் சொல்லும், ஆனா அதுல போய் விழ வைக்கிறது மனசுதான்.
கண்ணு கிடையாது. இது மறந்துடவே கூடாது. சத்தத்தை சத்தத்தை உங்களுக்குள்ள வாங்கி கொடுக்கிறது காது, ஆனா உங்களை விழ வைக்கிறது மனசு. அதே மாதிரி தோல் வெறும் தொடு உணர்ச்சியே தான் ஏற்படும், டச்சு. ஆனா விழ வைக்கிறது மனசு, தோல் கிடையாது. அதனால நம்ம எப்பவுமே புலன் அப்படின்னு வார்த்தையை சொன்னீங்கனாலே 5 அறிவு கருவியோட மனம் சேர்ந்து செயல்படும் போதுதான் நீங்க அதை புலன் சொல்லணும். இல்லைன்னா வெறும் அறிவு கருவிகள் தான் சொல்லணும். இதை மறந்துடக்கூடாது. அடுத்தது ருசி, நாக்கு. ருசிக்கு யாருன்னா மீன், ஃபிஷ். அது பாருங்க, தூண்டிலுக்குள்ள முள்ளு இருக்கும். அந்த தூண்டில் முள்ளு மேல மண்புழுவை கோர்த்திருப்பாங்க மீன் பிடிக்கிறவங்க. இந்த மீன் உள்ள இருக்க ஊசிய அந்த மண்புழுவுடைய ருசி டேஸ்ட பட்ட உடனே அதை மறந்துடும், அதுல போய் மாட்டிக்கிடும் மீன். இது நாக்கால் கட்டது மீன். அது உள்ள ஊசி இருக்குன்றத இந்த மண்புழு ருசியில மயங்கி மாட்டிக்கிடும். இது மீன், ரசம். அடுத்தது வாசனையில யார் தெரியுமா? தேன், வண்டு. வண்டு என்ன பண்ணும், ஒரு அல்லி தாமரை பூத்திருக்கும் மாலை நேரத்துல, அந்த மலருக்குள்ள போன உடனே அந்த வாசனையில மயங்கிறோம், மனம் மயக்கிறோம். உடனே அந்த மலர் மூடிடும். சூரியன் மறைஞ்ச உடனே மலர் மூடிடும். அல்லியும் தாமரையும் சூரியன் மறைஞ்ச உடனே மூடிடும். அது செத்து போயிடும் உள்ள அந்த வண்டு. இப்படி ஒவ்வொரு அறிவுக்கருவியும் இந்த மனசு பேச்சை கேட்டு அழிஞ்சு போகுது. இதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மனசு யாரு? நான்கிற உணர்வு தான். புத்தாளகர் ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப முக்கியமான இடத்துல சொல்றாரு. இது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு புத்தாளகர். நான்கிற உணர்வு மனமாக மாறி இந்த 5 கருவிகளையும் எவ்வளவு அழகா ஏமாத்துது. ஆனா பாருங்க, உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. புத்தாளகர் சொல்றாரு, உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு அணு, ஒவ்வொரு ஆட்டம், ஒவ்வொரு செல்லு, அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அங்க எங்கேயுமே நான் இல்லைங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. உங்க உடம்புக்குள்ள எங்கேயுமே நான் இல்லைங்க. அது ஒரு போலி கற்பனை. ஆனா அது உங்களை எவ்வளவு உங்க வாழ்க்கையை சாச்சிருது. இந்த நான்கிற தவறான உணர்வு உங்க வாழ்க்கையை சாச்சிருது. ஆனா உங்க உடம்புக்குள்ள எங்கேயுமே நான் உணர்வு இல்லை. கர்மேந்திரம் இருக்கு, நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்மேந்திரியம் இருக்கு. கை, கால், நாக்கு, ஆசன வாய், மலவாய், காரியங்களை செய்யறதுக்கு 5 உறுப்புகள் இருக்கு. அறிவு கருவிகள் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய், இது தோல், 5 இருக்கு. ஆனா இதெல்லாம் கடந்து பஞ்ச கோஷங்கள் இருக்கு, 3 உடம்பு இருக்கு. அதெல்லாம் உண்மையிலே நீங்களான்னு கேக்குறாரு. அது பாருங்க, உள்ளுக்குள்ள ஆத்ம விசாரத்துக்குள்ள எவ்வளவு அழகா போறாரு பாருங்க. வெளிப்புறமா பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தவரு ஆத்ம விசாரத்துக்குள்ள நுழைஞ்சி எப்படி ஒவ்வொரு அறிவு கருவியும் இந்த மனசு மூலமா போகும்போது சிக்கல்ல சிக்குதுங்கிற உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இப்ப இன்னும் ஆழமா போறாருங்க. உடம்புக்குள்ள நீங்க எந்த செல்ல பார்த்தாலும் அங்க நான் இல்லை. நீங்க கர்மேந்திரியங்களை பார்த்தாலும் சரி, ஞானேந்திரியங்களை பார்த்தாலும் சரி, பஞ்ச கோஷங்களை பார்த்தாலும் சரி, 3 உடம்பை பார்த்தாலும் சரி, அதெல்லாம் நீங்க இல்லைங்கிறாரு. பஞ்ச கோஷங்கள் நீங்க கிடையாது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் நீங்க கிடையாது. அது அவ்வளவும் கற்பனை தான். 3 உடல், ஸ்தூல உடல், சூட்சும உடல், கனவு உடல், 3 நீங்களா கிடையாது. பாருங்க, ஒரு இல்லாத ஒரு நான் எத்தனை போலிகளை உங்களுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம நம்புறோம், நம்புறோம்.
அதெல்லாம் நம்ம உண்மை நம்புறதுனால நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வருது, எவ்வளவு விஷயங்கள் வருதுங்கிறத முத்தாளகர் ரொம்ப அழகா சொல்றார். ஏன்னா இது எதுவுமே உண்மை கிடையாது. பஞ்ச கோஷம்ங்கிறது உண்மை கிடையாது. ஆனா நிறைய பேர் பஞ்ச கோஷம் உண்மை அப்படிங்கிறாங்க. அது பஞ்ச கோஷம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி. பஞ்சன்னா 5, கோஷம்னா உரைன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல கவர் அப்படிம்பாங்க, உரை. அவங்க வச்சிருக்கதே பஞ்சகோஷம்ங்கிற வார்த்தையே உரை. அது உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம். உங்க மெய்நிலையை தடுக்குது, உங்களை உண்மை உணர விடாம தடுக்குது. அதுதான் பஞ்ச கோஷம்னு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரும் சாஸ்திரத்துல அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? தத்துவம் படிக்காதனால அன்னமய கோஷம்னா உடம்பு, மனோமய கோஷம்னா மனசு, பிராணமய கோஷம்னா நம்ம பிராணசக்தி, இப்படி தப்பு தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது கிடையாது. பஞ்ச கோஷம்னா அது கிடையாது, அதுதான். ஆனா இங்க பஞ்ச கோஷம், அந்த கோஷம்ங்கிற வார்த்தை உடம்ப குறிக்காது, மனசை குறிக்காது, பிராணனை குறிக்காது, ஆனந்தத்தை குறிக்காது, விஞ்ஞானத்தையும் குறிக்காது. அதை நம்ம வாய்ப்பு இருக்கும்போது பேசுவோம். அப்போ 3 உடம்பும் நீங்க கிடையாது. இந்த ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, கனவு காண்ற உடம்பு, அதுவும் நீங்க கிடையாது. விழிப்பு, சாக்கிரதா, சொப்பனா, சுஷுப்தி. விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம், இது 3ம் நீங்க கிடையாது. இதுவும் நீங்க கிடையாது. 3 உடம்பும் நீங்க கிடையாது. ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு. இப்ப இதுதான் ஆத்ம விசாரம். நீங்க இது ஒண்ணு ஒண்ணா நீங்க இல்லைன்னு அந்த பிரிச்சு 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 பார்த்துக்கிட்டு உள்ள போய்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? அப்ப அவர் கண்டுபிடிக்கிறாரு, உத்தாலகர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இவ்வளவு நாளா இந்த விஷயம் எனக்கு புரியாம இருந்தது, நான் இதை கோட்டை விட்டுட்டேன். நான் நினைச்சுட்டு இருக்கேன் நானும் ஒருத்தன் உள்ள இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க தியானத்துல ஸ்டக் பண்ணுது இல்லையா? நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காட்சிகள் வருதுன்னு சொன்னாரு. மேல ஜட சமாதி வருது, நிறைய வண்ணங்கள் வருது, நிறைய ஒளி வருது, விதவிதமா காட்சிகள்லாம் வருது. அதெல்லாம் ஏங்க வருது? தியானத்தில் உங்கள் மனம் யோக மார்க்கத்தில் ஒருமைப்படுது, கான்சென்ட்ரேஷன் ஆகுது, அதுலதான் நடக்குது. சோ அதுல மாட்டிக்கிறதுனாலதான் நமக்கு இந்த சமாதிங்கிற கடைசி நிலை நிரந்தரமா இருக்க மாட்டாங்குதுன்னு ஆத்ம விசாரத்துக்குள்ள நுழையிறாரு. இப்ப ஆத்ம விசாரத்துல, அந்த ஆத்ம விசாரத்துலதான் ஒண்ணா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. கர்மேந்திரியம் நான் இல்லை, ஞானேந்திரியம் நான் கிடையாது, பஞ்ச கோஷம் நான் கிடையாது, 3 உடம்பு நான் கிடையாது. இது நேத்தி ப்ராசஸ் அப்படின்னு அத்வைதம் சொல்லும். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படி ஒதுக்கிக்கிட்டே வருது. இது எல்லாத்தையும் நீங்க ஒதுக்குனீங்கன்னா கடைசியில அறிவு மட்டும் மிஞ்சும். அதன் பெயர் தான் ஆன்மா. அதுதான் ஆன்மா. அப்ப இதெல்லாம் நான் இல்லைன்னு எப்போ நீங்க ஆத்ம விசாரம் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களோ, ஒதுக்கிட்டே வரீங்களோ. சும்மா ஒதுக்குறது இல்ல, சும்மா நான் இல்லைன்னு சொல்றது இல்லை, அது உணர்ந்து வெளியில வரணும். நீங்க சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சீங்கன்னா அது போகாது, அது உண்மையிலே உணரணும். ஏன்னா நீங்க உடம்பு நீங்க கிடையாது, அதான் நிஜம். உடம்பு நான் இல்லைன்னா அது ஒத்துக்குமா? அது பிராக்டிஸ் பண்ணி கரெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ மொத்தத்துல நமக்குள்ள இருக்க இந்த அகந்தை தொடர்பு கட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளால முடியாது, அது அறுபடணும். அப்ப உத்தாலகர் என்ன பண்றாரு? இந்த அஞ்ஞானம் தான் என்ன பண்ணுச்சு? எது அஞ்ஞானம்? இந்த உடம்ப நான் நினைச்சேன், இந்த ஞானேந்திரியத்தை நான் நினைச்சேன், கர்மேந்திரியங்களை நான் நினைச்சேன்,
பஞ்ச கோஷங்களை நான் நினைச்சுக்கிட்டேன், 3 உடம்பையும் நான் நினைச்சுக்கிட்டேன். ஐயோ, இப்ப விசாரிக்கும் போதுதான் தெரியுது இதெல்லாம் நான் கிடையாது அப்படிங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் நான் எப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன்? என்னை யாரு இப்படி நான் நம்பி ஏமாத்தேன்? என்னோட மனசு. அந்த மனசு எதன் ஆதாரத்துல பண்ணுச்சு? வாசனைகள். அப்போ வாசனைகள் அதை அழிக்கிறது தான் முக்தி. வேற ஒண்ணும் கிடையாது. தலைகளை நிக்கிறதோ, சாப்பிடாம கிடக்கிறதோ, மௌன விரதம் இருக்கிறதோ கிடையவே கிடையாதுங்க. நீங்க முக்தின்னு சொல்றீங்கன்னா உங்க வாசனை கம்ப்ளீட்டா அழியணும். அது எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, வாசனை. இந்த வாசனைங்கிறது என்னதுன்னா சும்மா சாதாரணம் கிடையாது. ரமணர் ரொம்ப அழகான உதாரணம் சொல்லுவார். பெருங்காய டப்பா. நீங்க சமையல் ரூம்ல ஒரு பெருங்காய டப்பா வச்சிருந்தீங்கன்னா அந்த வாசனை அவ்வளவு இழுக்கும். நீங்க பெருங்காயம் எல்லாத்தையும் பயன்படுத்தி முடிச்சிட்டீங்க, வெறும் டப்பா, அதுக்குள்ள பெருங்காயமே இல்லை, வெறும் டப்பா தான் இருக்கு. அதை நீங்க 1 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணி மணந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க, அதே பெருங்காய வாசனை வரும். அப்படிப்பட்டதுங்க மனசு. அவ்வளவு சீக்கிரத்துல வாசனை விட்டுறாது. அதனாலதான் ஆன்மீக துறையில மனசுக்கு வாசனைன்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவு ஈஸியா போகாது. அது அவ்வளவு நுண்பதிவுகளா மைனூட் ரெக்கார்டா உள்ள டேட்டாவெல்லாம் வச்சிருக்கு. இது என்ன பண்ணும்? இந்த மனசு பஞ்ச கோஷங்கள் மூலமாகவும், ஞானேந்திரி மூலமாகவும், கர்மேந்திரி மூலமாகவும், 3 உடல்கள் மூலமாகவும் இந்த வாசனைகளையும் பதிவுகளையும் உள்ள நுழைச்சு விட்டு நம்ப வைக்குங்க. இது பயங்கரமா விளையாடும். இப்போ ஆன்மாவுக்கு நல்ல அறிவு இருக்கும். ஏன்னா அறிவுதான் ஆன்மா. இந்த உடம்பு நிலை இல்லாததுன்னு சொல்லும். உடனே என்ன பண்ணும்? மனசு அந்த வாசனை நுண்பதிவை கொண்டு வந்து அன்னமய கோஷத்தை கிரியேட் பண்ணி விடும். அவங்க மனைவி, அவன் ஃப்ரெண்டு, இவனுக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம், நீ இல்லாம அவன் இல்லை, அவன் இல்லாம அந்த அம்மா இல்லை, இப்படி ஒரு வலைய பின்னி விட்டுரும். இது பேர் தாங்க அன்னமய கோஷம். பிராணமய கோஷம் எப்படிங்க கொண்டு வரும்? மனசு அது வெறும் மூச்சு காத்து உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கும். இது யதார்த்தமா தான் ஓடும். நம்ம உடம்பு இயக்கத்துக்கு பிராணன் வேணும், ஓடிக்கிட்டு இருக்கும். மனம் என்ன பண்ணும்? ஈகோவை டெவலப் பண்ணும். நான் யாரு தெரியுமா? இதெல்லாம் பிராணன் ஓடுறதுனால வர விஷயம். இந்த பிராண சக்தியை மிகப்படுத்தி பேசும் மனசு. அதுதான் விஞ்ஞானமய கோஷம்னா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மனசு பேசும். அது பேர் தாங்க விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம்னா இங்க சயின்ஸ் கிடையாது, நாலேஜ். டெக்ஸ்ட் புக்ல இருந்து நீங்க ரிசீவ் பண்றது, அதுதான் விஞ்ஞானம் பாங்க ஆன்மீகத்துல. அது ஏன் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்றாங்கன்னா, உங்க படிப்பறிவால நீங்க படாத பாடு படுவீங்க. ஒரு திமிரு வரும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். அதுதாங்க கோஷம், உரை. இந்த நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்சிருந்தாலும் பணிவோடு இருந்தீங்கன்னா நீங்க விஞ்ஞானமய கோஷம் கிடையாது. ஆனா நான் படிச்சிருக்கேன்னு உங்களுக்குள்ள ஈகோ வருது இல்ல, அது யாருங்க கிரியேட் பண்றா? மனம். அதுதான் விஞ்ஞானமய கோஷம். ஆனந்தமய கோஷம். ஆனந்தம் ஒரு கோஷமா இருக்க முடியுமா அப்படின்னா, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், நான் சமாதிக்கு அடைஞ்சிட்டேன், நான் முக்தி அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லா சத்தியங்களும் தெரியும், எனக்கு தெரியாத தியான முறையே இல்லை, இப்படி உனக்கு எல்லா ஆன்மீகமும் தெரியும் அப்படின்னு மனசு உங்களை ஏமாத்துங்க. அதுல ஒரு ஆனந்தத்தை வேற கொடுக்கும். உங்க உடம்பெல்லாம் புல்லரிக்கும், கண்ணுல கண்ணீரா கொட்டும். அது பேரு ஆனந்தமய கோஷம். என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. அது மனசுங்க. அது மனசு அப்படி ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி நீங்க பெருசா ஒரு ஞான நிலையில அப்படியே மிதக்கிற மாதிரி காட்டும். அது பேர் தான் ஆனந்தமய கோஷம். இப்படி 5 கோஷங்கள் இருக்கு மனசு கிட்ட. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு
4 அம்சங்கள் இருக்கு, அதுவும் வச்சிருக்கோம். அதுகிட்ட எவ்வளவு வாரியாஸ் இருக்காங்க தெரியுமா மனசுகிட்ட. அப்புறம் 3 உடல்களை வச்சு ஏமாத்தும், 3 நிலைகளை வச்சு ஏமாத்தும். இப்படி விதவிதமாக இந்த மனம் இப்படி பண்ணுதேன்றதுலதான் உத்தாலகர் தீவிரமா ஆத்ம விசாரணைகள்ல இறங்கிடுறார். வாசனைகள், இந்த பதிவுகள் எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுல ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, வாசனை பதிவுகளை அழிச்சிட்டங்க, அழிச்சா கூட அது இழுக்குதுங்க அப்படிங்கிறாரு. இதான் ரமணர் சொல்றது. நான் பெருங்காயத்தை எல்லாத்தையும் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டேன், அது வெறும் காலி டப்பா, அதை மோந்து பார்த்தாலும் இழுக்குது பெருங்காய டப்பா. அதுக்கு ரமணர் சொல்லுவாரு, டப்பாவே தீயில கொளுத்திரும்பாரு. என்ன பண்ணோம், அந்த பெருங்காய டப்பாவை தூக்கி நெருப்புல போடும்பாரு. மனம்ங்கிற வாசனையை ஞானம்ங்கிற நெருப்புல போடு அப்படிம்பாரு. இங்கதாங்க ஞானம் வேலை செய்யுது. இந்த ஞானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த வாசனைகளும் நுண்பதிவுகளும் சாம்பலா போயிருங்க. இது சத்தியமான விஷயம். ஞானம் மட்டும் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த மனம் சுட்சமமா வாசனைகளையும் நுண்பதிவுகளையும் ஒளிச்சு வச்சிருக்கும். அது சமயம் சந்தர்ப்பம் வரும்போது வெளிப்படும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 15 வருஷமா தியானம் பண்றேன், அப்பவும் எனக்கு திடீர்னு கோபம் வந்துருது. நான் எவ்வளவோ பெரிய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு திடீர்னு துக்கம் வந்துருது. இதுக்கு காரணம் இந்த வாசனை தான். இந்த வாசனையும் நுண்பதிவுகளும் உங்களை எப்பனாலும் இழுத்து கீழே தள்ளி போட்டுரும். என்ன சொல்லப்போனா, நீங்க சமாதி நிலையில போயிருந்தாலும், சரணாகதியில் இருந்தாலும், நீங்கள் மனநாசத்தில் இருந்தாலும் உங்களை இந்த வாசனைகள் மீண்டும் கீழே தள்ளலாம். கண்டிப்பா தள்ளும். நீங்க அப்படியே கவனம் இல்லாம விட்டுட்டீங்கன்னா பிடிச்சு தள்ளிடும். அதுக்கு அந்த பவர் உண்டு. அதனாலதான் ரமண மகரிஷிட்ட ஒரு ஆழமான கேள்வி கேட்பாங்க, நீங்க எங்க ஞானம் அடைஞ்சீங்க? நான் திருச்சுழியில என்னோட வீட்டுலதான் ஞானம் அடைஞ்சேன். அவர் திருவண்ணாமலையில ஞானம் அடையல. ரமண மகரிஷி பகவான் அவர் வீட்டிலே ஞானம் அடைஞ்சிட்டாரு. சரி, அப்ப திருவண்ணாமலையில 50 வருஷம் இருந்தீங்களே, அப்ப 50 வருஷமா திருவண்ணாமலையில என்ன பண்ணீங்க? இது அடுத்த கேள்வி. ஏன்னா நீங்க ஞானம் திருச்சுழியில உங்க வீட்லயே அடைஞ்சிட்டீங்க. அப்புறம் அவ்வளவு வருஷம் திருவண்ணாமலையில நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப அங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு அழகான ஒரு பதில் சொல்லுவாரு பகவான் ரமணர். அடைஞ்ச ஞானத்தை கரெக்டா தக்க வச்சுக்கிட்டேன் பாரு, இவன் தான் சாதனை. இதான் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, குடும்பத்துல சேர்த்த பணத்தை கரெக்டா வச்சுக்கோ, வீணாக்கிறாதம்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ஆத்ம சக்தியும். நீங்கள் மனநாச நிலைக்கு போறது பெருசு இல்லை, அதே நிலையில நீங்க சஸ்டெயின் பண்ணணும். இதான் பகவான் 55 வருஷமா திருவண்ணாமலையில பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஞானம் அடைஞ்சது வீட்டிலே அடைஞ்சிட்டாரு. அதை நீங்க சஸ்டெயின் பண்ணணும், அந்த நிலையில் தொடர்ந்து நீடிக்கணும். உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, உங்கள் மூலமாக இறைவன் நடத்துவதை கண்டிப்பா நடத்தி தீர்வான். அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒரு 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 தூசி அளவு கூட சந்தேகப்படாதீங்க. இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை எங்கு எப்படி இயக்கணும், உங்க ஸ்பீச் எப்படி இருக்கணும், எல்லாமே டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அது யாருமே தட்டி பறிக்க முடியாது. ஆனா நீங்க அந்த நிலையை தொடர்ந்து வச்சிருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வச்சிருக்காங்களா, நம்ம சுத்தி இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஞானி ஆகுறாங்களா, அவங்க எல்லாம் மனநாசம் பண்றாங்க? நோ, நாட் நெசசரி. அந்த சிந்தனையே தேவை கிடையாது. அது வரவே கூடாது. அது வந்தாலே நம்ம கீழே தள்ளிடும். வாசனை பிடிச்சி இழுத்துறோம். இவன் மத்தவங்களை யோசிக்கிறான், பிடிச்சி இழு, அவ்வளவுதான். திருப்பி சமாதியில இருந்து தியானம், தியானத்துல இருந்து தாரணா, தாரணல இருந்து பிரத்யேகாரா, பிரத்யேகாரில இருந்து ஆசனா, அப்படியே 1வது படிக்கட்டு வந்துடும். கஷ்டப்பட்டு 8வது படிக்கட்டு போயிட்டு திருப்பி 1வது படிக்கட்டுல இருப்போம். இதுதான் பரமபதம்னு நம்ம விளையாடுறோம். பாம்பும் ஏணியும் வச்சு பரமபதம் விளையாடுறோம் இல்லையா, இந்த விளையாட்டு தான். கஷ்டப்பட்டு தாயம் போட்டு ஒவ்வொரு காயினா போய் மேல போயிட்டு பாம்பு வாயில மாட்டி கீழே வந்துடும் 0வுக்கு.
இப்படி ஆன்மீகத்திலும் நடக்கும்னு உத்தாலகர் சொல்றாரு. இப்படி நான் எல்லா வாசனையும் அழிச்சிட்டேன், எல்லா பதிவையும் அழிச்சிட்டேன்னா கூட அது என்ன பண்ணும், மைனூட்டா நீங்க கவன குறைவா இருந்தீங்கன்னா பிடிச்சி இழுத்து விட்டுரும் கீழே. நீங்க திருப்பியும் கீழே இருந்து பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் லைஃப்ல. ஆகோ ஓகோ ஆன்மீகம் அப்படி இப்படிம்பாங்க, அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க, இருக்க இடமே இருக்காது, ஓடிடுவாங்க இடத்த விட்டு. நமக்கு 1000 காரணம் சொல்லுவோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்ககிட்ட மனநாசம் நடந்திருக்காது. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல லாக் ஆகி நின்றுருப்பாங்க, அதுதான் கடைசின்னு நினைச்சிருப்பாங்க. கன்னியாகுமரிக்கு போறேன்னு ட்ரெயின் ஏறிட்டு திருச்சியில இறங்கி உட்கார்ந்துக்கிட்டு இதுதான் கன்னியாகுமரின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கதை தான் ஆன்மீகத்துல எல்லாரும் பண்றாங்க. ஆனா அது அப்படி இல்லை. நீங்க அந்த ஒரிஜினல் அந்த உயர்ந்த நிலைக்கு போனாலே நீங்க கவனம் குறைஞ்சதுன்னா பிடிச்சு தள்ளி. அதனாலதான் மகான்கள்லாம் அந்த நிலையிலேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை விட்டு ஒரு எல்லளவும் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க. அப்போ வாசனைகள் போயிருச்சு, பதிவுகள்லாம் போயிருச்சு, நம்ம குதிக்க கூடாது. நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும் கரெக்டா. ஒரு நிலைக்கு வந்த பிறகு அந்த நிலையிலிருந்து நீங்க கீழே போயிடாம இருக்கிறதுக்கு நீங்க கரெக்டா அந்த வேற ஒண்ணுமே இல்லை, உங்களுக்குள் மனம் உருவாகாம பாத்துக்கணும். இவ்வளவுதான், சிம்பிள். ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. மெயின்டைன் என்ன செக்யூரிட்டியா போட போறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்கள் அந்த 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 ருசி மனமற்ற நிலையை டேஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, அப்ப எதுக்கு அஷ்டவகரர் சொல்றாரு இல்லையா, ஈச்சங்குருத்துண்ட யானைக்கு வேப்ப இலை சுவைக்கா அப்படின்னு அழகா சொல்றாரு. அந்த யானை ஈச்சங்குருத்து சாப்பிட்டுச்சு, அப்புறம் எப்படி அது வேப்ப இலை சாப்பிடும்? யானை சாப்பிடுமா? ஈச்சங்குருத்துண்ட யானைக்கு வேப்ப இலை சுவைக்கா அப்படிங்கிறார். அப்படி இந்த ஆத்ம ஞானத்தை யாரு டேஸ்ட் பண்ணிட்டானோ திருப்பி அவன் மனம்ங்கிற நிலைக்கு இறங்குவானா அப்படி உத்தாலகர் கேட்கிறார். அவனை எப்படி நீங்க இறக்குவீங்க? இறக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரி, அப்படி இறங்கி பேசுறாங்களே, பிறருக்காக இறங்கி பேசுவாங்க. மற்ற சாதகர்களை வழிகாட்டுறதுக்காக அந்த மகான்கள் மனம்ங்கிற விஷயத்த கையில பிடிச்சு பயன்படுத்துவாங்க, மற்றவங்கள ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு. அப்போ இந்த எந்த வாசனையும் இல்லாமல் மனதை அழிச்சிட்டோம்னா மனம் கடந்து நான் இருப்பேன் அப்படின்னு உத்தாலகர் சொல்றாரு. நான் மனசை அழிச்சிருவேங்கிறாரு. நம்ம டாபிக் வந்துட்டாரு, மனநாசம். நான் மனநாசம் பண்ணிடுவேன், மனம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்வேன், உலாவுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, ஞான மார்க்கத்துல 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, உங்க மனசு ஒருமுகப்படாது, எங்கேயும் நீங்க லாக் ஆக மாட்டீங்க, ஒண்ணு. 2வது, மிகப்பெரிய புரிதல் நடக்கும், 2. 3வது, நீங்க எதைய விட்டு விலக மாட்டீங்க, நீங்க விலகவே வேண்டியதில்லை. அதே நபர்கள் கூட அதே வாழ்க்கையில நீங்க இருக்கலாம். ஏன்னா இங்க அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளதான் நடக்கும். நீங்க ஞானம் அடையணும், கணவரை பிரியணும், ஞானம் அடையணும், குழந்தைகிட்ட பேசாம இருக்கணும், ஞானம் அடையணும், குடும்பத்துல சிரிக்க கூடாது, இதெல்லாம் அவசியமே இல்லை. என்ன சொல்றாரு? மனம் கடந்து உலாவுவேன்கிறார். நான் எல்லாரும் மாதிரி இருப்பேன், ஆனா என்கிட்ட மனம் இருக்காது, இவ்வளவுதான். இதுதான் சமாதி. சமம் பிளஸ் ஆதி. உடல் மனம் இல்ல, அதான் என் ஆதி கேரக்டர், அந்த நிலைக்கு நான் வந்துருவேங்கிறாரு சமாதி. அப்ப நிர்விகல்ப சமாதி சஞ்சலம் இல்லாத நிலை. இப்ப சஞ்சலம் இல்லாத நிலை எல்லாம் சொல்லிட்டாரு. நம்ம இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.